ஏன்டா காலை பிடிச்ச? காலனி பூரா பேசிக்கிறாங்க, ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு. என்ன இதுக்காக பாடுறேன்? ஒரு ஜாலிக்கு தான்டா. நல்ல சீனா பண்ணிட்டு போறது. இப்ப குளிக்க போறேன். இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன். வச்சிருவேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விலை? விலையா முக்கியம்? எனக்கு நீ தான் முக்கியம். இதுக்காக நான் கடைக்கடையா அலைஞ்சு தெரியுமா? அப்படி இல்ல இப்படி கத்துறீங்க, குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல. ஊர்க்கா வந்தானே இங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் வீடு பூந்து என் காஸ்ட்லி படவே திருடிட்டு போயிருக்கான். तुम दोनों इधर आया? இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, எங்க உன் யூனிஃபார்ம்? என்ன முழிக்கிற? இங்க உனக்கு என்ன வேலை? அது என்ன? இல்லைங்க, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்துட்டு போவாரு. ஆஹா, நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இங்க வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சறதுக்காக இல்ல, திருடனை பிடிக்கிறதுக்காக. நீ உன் டியூட்டில கரெக்டா இருந்தீனா பட்ட பகல அக்கா வீட்டுக்கு ஒருத்தன் நுழைஞ்சு 10,000 புடவை திருடிட்டு போயிருப்பானா? இன்னைக்கு இந்த திருடு நடந்திருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். உன்னுடைய கேர்லெஸ். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ திருடனை பிடிக்கல, உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன், வேற கூர்க்காவை வச்சிருவேன். இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் பாக்கெட்ல ஏக்கிறான், கேட்டோன்னு எடுத்து வெளிய விடுறது. அவங்க வந்து வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. மூர்க்கவாசம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கடிச்சிட்டான். எங்கடா? எங்க எங்க? திரும்பிப்பா, இங்கப்பா, நன்றாக கூர்ந்து என்னை கவனித்துப்பார். நான் தான் அந்த திருடன். என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற, இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா. போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு, அப்பதான் நான் ஓட முடியும். இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா? போடா, லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற, நான் நேரா நைட்டு வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துறேன். போ, do as I say, go as I say. மாதவா, எப்படிடா இப்படி எல்லாம் பின்ற? இன்னும் கணக்குடா இது. என்னமோ போடா. சரியா? சீக்கிரம் வாடா. கிருஷ்ணகிரி, உன்ன நம்பி மேக்கப் போட்ட பாரு, குரூப்ட மாதிரி தான். திருட பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. அது நீடா, உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. தைரியம் என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருட திருடன்னு கத்து. கட்டி உருவாங்க.
ஒரு ஆளு குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்பிடுவீங்களே. இப்படி ஆளுக்கு ஆளு அடிச்சு அவன் மூஞ்சி மோரக்கட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இரு இரு இரு, இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. இரு, முகமுடியதான் கழட்ட போறேன். இரு இரு. மாதவனா? மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும் முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும், நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடி இருப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டு. முதல்ல போலீஸுக்கு யாரோ போன் போடு. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முடி. ராம் சிங், ஒரு கூர்க்காக்கு சவாலத்தோட என் தாய் எடுத்தால விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகுற தோட்டத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு 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 ஓடிடு. வெரி குட் வெரி குட். கை கொண்டா கை கொண்டா 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 கைய. பிரமாதம் பிரமாதம். வெரி குட் வெரி குட். என்னங்க டீச்சர்? எங்க டீச்சர் இந்த பக்கம்? மிஸ்டர் மாதவன், நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். பார்க்கத்தான் டீசெண்டா தெரியல, டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் நேற்று திருட்டு அடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிவா வேணா கேட்டு பாருங்களேன். சிவாவா? யார் அது? நம்ம கூர்க்கா பீம் சிங் கா பேட்டா ராம் சிங். என்ன உளறீங்க? அடிப்பட்டதுல தலைக்கு ஏதாவது? சரியா போச்சு. நம்புங்க, நம்ப அகட்டி போங்க. அவன் ஒரிஜினல் கூர்க்கா கிடையாது. நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க. அவன் அந்த ஊர் கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன். அப்படியா? ஆமா, அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். ஒரு வாரத்துல திருட பிடிக்கலன்னா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட புலம்புனா. அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து. இது இது உள்ள, இது வெளியே. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா? உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? எது பேசிக்கிறாங்க? இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. டீச்சர், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க. எல்லாரையும் கூட்டோட கைலாசம் அமைச்சிடுவேன். நான் ரொம்ப புல்லாதவன்னு சொல்லுவீங்க. சரி, என் பாஸ்போர்ட் என்னாச்சு? அதுக்காகத்தான் உங்களை பாக்கலான்னு வந்துட்டு இருக்கேன். டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டீடா. என்ன உளறீங்க? கண்டிப்பா ஒரு திங்கட்கிழமை கொடுத்துறேன். இத பாருங்க, அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வச்சுக்காதீங்க. பாரு டீச்சர். டீச்சர், நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர். பாவன் டீச்சர், அவன் ரொம்ப நல்லவன். சொல்ல மாட்டேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. देखो देखो मुझसे अच्छा और लड़की दुनिया सच्चा, लड़की लड़की किच्चा, देखो देखो मुझसे अच्छा. கூப்பிட்டியாமா? ராம் சிங், ஜி, அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்ட ஒரு தடவை பாடு. நல்லி நல்லி பிள்ளை சாப்பிள்ளி. ஓ, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி கானா एक बार गाओ.
जी मैं 15 साल पहले मद्रास आ गई इसलिए ராம் சிங் உங்க அப்பா பேர் என்ன? भीम सिंह சிவராம் சிங்னு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? क्या சிவராம் சிங். नहीं नहीं அப்படின்னா கொடுமுடி கணக்கு பிள்ளை கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு? பாதம் கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. நான் வரேன் டீச்சர். எங்க? கூர்காலன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த வேலையும் கிடைக்காம இந்த கோமலை வச்சு போட்டேன். இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நாங்க ஒண்ணும் எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த வேஷம் நல்லா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கு. அதையும் கல்ற. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து. देखो देखो मुझसे अच्छा இனி இருக்கு ஹிந்தி தமிழ்லயே பாடுவோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி